பாஜக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் நிற்கிறதால வந்து நீங்கள் வந்து பல அவலங்களை நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு கடந்து போகிறீங்க மேலேன்றது தான் உண்மை. எல்லா கட்சியிலையும் அதிமுகவில் பாஜகவில் இருக்கக்கூடிய உள்விவகாரங்களை, பாமகவில் இருக்கக்கூடிய உள்விவகாரங்களை நாக்கில் பல்ல போட்டு பேசக்கூடிய மீடியா வந்து திமுக கூட்டணியில், திமுக கூட விடுங்க, திமுக கூட்டணி இருக்க கட்சிகளோட உள்விவகாரங்களை தொடவே மறுக்குதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த பேக்ரவுண்டில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி போய் வந்து செல்வ பெருந்தகை போய் வந்து ராமதாஸை பார்த்துட்டு வந்து என்ன பேச்சு பேசுகிறாரு, என்னுடைய சொந்த கருத்து பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை. விசிகா பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் நம்முடைய வன்னியர் சதிக்கு என்ன சொன்னார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு யார் அதை சொல்லி நீ யாருன்னு கேட்டார். காங்கிரஸ் உள்ளே மாணிக்க தாக்கூர் என்ன சொன்னார், நீ எப்படி வந்து யாரை கேட்டு போயிட்டு வந்தனாரு. ராகுல் காந்தியோ இன்னமும் நான் பிஜேபியோட தான் இருக்கேன், மோடி தான் சிறந்த பிரதமர்னு 2 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னால் NDTVக்கு போயிட்டு கொடுக்குறாரு ராமதாஸ். அந்த ராமதாஸை கூட்டணிக்கு வான்னு யாரை சொல்லி போய் செல்வ பிறந்தக கூட்டு வந்தார். திமுக தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியமாக அதை செஞ்சிருக்க மாட்டார். அப்போ இவ்வளோ உள்முரண்பாடுகள் இருக்கும்போது இன்னைக்கு சமூக நீதி விடுதிகள் இந்த ஒரு பெயர் மாற்றத்துக்காக அப்படியே பொங்கி எழுந்து போய் வந்து நீங்கள் திமுக அரசாங்கத்தில் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது, தலித்துகளுக்கு அதனால கொடுமைகள் ஒழிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு போய் 6 பேரும் போய் நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? நடைமுறை என்ன? இதெல்லாம் ஒரு பெயர் மாற்றம் தானே. கரெக்டாக தான் சொன்னாங்க, அவங்க பேர் வச்சா சோறு வச்சான்ற காரணம். பேர் முக்கியம் இல்லைடா, சோறு தான் முக்கியம். இதெல்லாம் வந்து பூச்சி வேலைகள், காஸ்மெட்டிக் ஒர்க்குன்னுவாங்க.